ஸ்தேவான் தமிழ் ஆலயத்திற்கு வருகின்ற ஆயர் டி. ஜான்சன் ஐயா அவர்களே, குருசேகர் தலைவராக குருசேகர் ஆயராக பொறுப்பேற்று எங்களை வழிநடத்துவதற்கு உங்களை அன்புடன் இன்னுமத்தோடு திருச்சபை சார்பாக சேகர்குழுவின் சார்பாக வருக 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 என்று உங்களை வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமீன். ஜெபமண்ட கடவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதற்கு நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றிகளை எடுக்கின்றோம். உம்முடைய மாபெரும் கிருபையினாலே இந்த நோய் தொற்று காலங்களிலே உம்முடைய கிருபையின் விளைவாக ஒரு புதிய மாதிரி நாள் கண்டிருக்கின்றோம். அதிகாலை தோறும் உம்முடைய கிருபைகளும் உம்முடைய இரக்கங்களும் எங்களுக்கு புதியவளாக இருப்பதற்காக நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய பேருரையினாலே நாங்கள் ஒரு புது ஊழிய ஆண்டை ஜூன் மாதம் முதற்கொண்டு இந்த ஆண்டிலே தொடங்கும்படியாக கிருபை தந்திருக்கின்றீர். உம்முடைய கிருபையினாலே CSI பல்லாவரம் தூய ஸ்தேவான் தமிழ் ஆலயத்திலே திருச்சபை மக்களோடு இணைந்து திருப்பணி ஆற்றுவதற்காக அடியனை அழைத்து வந்தமைக்காக நன்றிகளை படைக்கின்றோம். இப்பொழுதும் இந்த நாள் முழுவதும் இம்மாதத்திலும் தொடர்ந்து உடைய கிருபை எங்கள் அனைவருக்குமே அருளும்படி ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாட்டை நீரே நடத்தி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்றும் உயிரோடு இருக்கின்ற மரித்து உயிர்த்தெழும்பிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவரோடு வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இன்னொரு புதிய மாதத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். திருச்சபை மக்களாக புதிய ஊழிய ஆண்டை ஆண்டுதோறும் ஜூன் மாதத்திலே நாம் தொடங்குகின்றோம். இந்த புதிய ஊழிய ஆண்டிலே கடவுளின் மிகப்பெரிய கிருபையினாலே நம்முடைய CSI பல்லாவரம்
தூய ஸ்தேவான் தமிழ் ஆலய இறைமக்களோடு இணைந்து ஆயராக அடியேனும் என்னுடைய குடும்பத்தாரும் இறைப்பணி ஆற்றுவதற்காக பணியமர்த்த பெற்றிருக்கின்றோம். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான புதிய நாளிலே திருச்சபை மக்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே, குறிப்பாக நம்முடைய திருச்சபை ஆயர் இதுகாலம் பணியாற்றிய அன்புக்குரிய ரெவரண்ட் ரூபன் அவர்களுக்காக, ஐயரம்மா மகளுக்காக கடவுளுக்கு நன்றி அறிவிக்கின்றோம். அவரை அன்போடு வாழ்த்துகின்றோம். திருப்பணியிலே மிக சிறந்தவர்களை செயலாற்றி வருகின்ற நம்முடைய அன்புக்குரிய செயலர் திரு தாம்சன் அவர்களையும், பொருளர் திரு வில்லியம்ஸ் அவர்களையும், குருசேகர குழு உறுப்பினர்கள் அனைவரையும், ஆலய பணியாளர், நம்முடைய திருச்சி மக்கள் திருப்பணியாளர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதை அதிக மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவருடைய திருவசனங்களை தியானிப்பதற்காக நம்முடைய தினசரி வாசிப்புக்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். இன்றைய காலங்கள் கொரோனா தொற்றினாலே நாம் எல்லோருமே அதிக சோர்வோடு இருக்கின்றோம், முடக்கப்பட்டிருக்கின்றோம். புதிய விடியலுக்காக, புது ஆரோக்கியமான வாழ்வுக்காக உலக மக்களாக, இந்திய மக்களாக, ஒவ்வொரு உடன் இறை மக்களாக நாம் வாஞ்சிக்கின்றோம். நம்முடைய அன்றாட பயணங்கள் ஒருவேளை தடைப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஆன்மீக பயணம், விசுவாச பயணம் தொடரும்படியாக இறைவன் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இன்றைய திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 27ஆம் அத்தியாயம் 21 முதல் 36 பகுதியுள்ள வசனங்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த பகுதி தூய பவுலடிகளாரின் திருப்பணி பயணங்கள், 4 பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். மிஷனரி ஜேர்னி என்று சொல்வார்கள். அதை 4வது பயணம் ரோமாபுரிக்கு பவுல் பயணிக்கின்ற அந்த நிகழ்வை தான் இன்றைய திருமறை பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நம்முடைய அன்றாட பயணம் ஊழிய பயணமாக செல்லும்படி இறைவன் நம்மை அன்போடு எதிர்பார்க்கின்றார். ஊழிய ஆண்டை தொடங்குகின்ற இந்த மாதத்திலே இன்று மட்டுமல்ல, என்றுமே நாம் இறைப்பணியாளர்களாக நம் எல்லோரையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். பவுலடிகளாக இந்த திருப்பணி பயணத்திற்கு மிக ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாக இந்த பயணத்திலே கப்பல் சேதத்துக்குள் அவர் வழிநடத்தப்படுகின்றார். மிக துன்பம், துயரம், சோர்வு. அவரோடு 275 பேர்கள் பயணிக்கிறார்கள் கப்பலிலே. மிக ஆபத்தான ஒரு பயணமாக அது சென்று கொண்டிருக்கிறது. நாம் போய் பத்திரமாக சேருவோமோ என்ற ஐயப்பாடும் இருக்கின்ற ஒரு சூழல். இன்றைய கொரோனா சூழல் கூட நம்ம எல்லோருக்குமே அறிவியல் ஐயப்பாட்டை நமக்கு இப்பொழுது முன்வைக்கின்றது. எப்படி எதிர்காலம் இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, நம்முடைய குடும்பங்களின் எதிர்நோக்கு, திருச்சபை வழிபாடு மற்றும் திருச்சபை ஊழிய எதிர்நோக்குகள், இவையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருள் வாக்கு. நியாயாதிபதியின் புத்தகம் 18ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்திலே கடவுளின் சார்பிலே ஆசாரியர் இவ்விதமாக அறிவிக்கின்றார்.
சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். புதிய மாதத்தை நாம் துவங்கியிருக்கின்றோம். இந்த கொரோனா காலத்திலே இந்த வீடுகளிலே சில வேளையிலே நமக்கு இன்று என்ன கிழமை என்று கூட தெரியவில்லை, என்ன தேதி என்று தெரியவில்லை, நாளை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தோடு போங்கள். இதே நம்பிக்கையின் செய்திதான் பவுல் அந்த பயணத்திலே உடன் பயணிக்கின்ற 275 பேர்கள். அதுக்கு நாம் வாசிக்கிறோம், சில பேர் பயந்து கொண்டு கடலிலே குதித்து விட கூட முற்படுகின்றார்கள். ஆனால் பவுல் அங்கு மிக அழகாக இறைவன் செய்தியாக 3 காரியங்களை அவர் முன்னிறுத்துகின்றார். அந்த 3ஐ தான் இன்று கடவுள் நம் எல்லோருக்கும் தருகின்றார். வாருங்கள், சமாதானத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை தொடருவோம். அப்போஸ்தலர் 27, 29, 36 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், அங்கு பவுல் நினைவுறுத்த 3 அழகான இறை வாக்குறுதிகள் என்னவென்றால், 1, பயப்படாதீர்கள். நாம் இங்கு வாசிக்கின்றோம், அப்போஸ்தலர் 27, 24 பவுலுக்கு தேவதூதன் ஒருவர் சொன்னதை அவர் நினைவுபடுத்துகின்றார். பவுலே, பயப்படாதே. இந்த செய்திதான் ஆண்டவர் நமக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் தருகின்றார். நீங்கள் பயப்படாமல் செல்லுங்கள். அந்த திருமறையிலே 365 முறைகள் இவைகள் சொல்லப்படுகிறது. பயப்படாதீர்கள், ஃபியர் நாட் என்று இந்த கொரோனா தொற்றிலே மருத்துவர்களும் மனையியலாளர்களும் எல்லோருமே சொல்கின்ற ஆலோசனை என்றால், பதற்ற வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். இதை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். இரண்டாவதாக இங்கு பவுலுடையார் நினைவுபடுத்துகின்றார், நீங்கள் திடமனதாயிருங்கள், பி ஸ்ட்ராங். பயப்படாதிருத்தல் முதல் நிலை. கடவுள் தருள் அருள் வாக்கை நாம் நம்பி கடவுள் நம்மை நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்வுக்கு நடத்துவார், நாம் போய் கரை சேர்வோம், புது வாழ்வு பெறுவோம் என்று சொல்லுகிற பொழுது முதலில் பயத்தையும் தயக்கத்தையும் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, திடமனதாக இருங்கள், பி ஸ்ட்ராங். யோசுவா ஆண்டுடைய அருள்வாக்கை விதமாக பெறுகின்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன். நம்முடைய இன்றைய காலம் ஒரு நாள் வெளியிலே பயணிக்க முடியவில்லை, வீட்டில் இருப்பது நல்லது. நம்முடைய அரசு வழிகாட்டு முறைப்படி நாம் வீட்டிலே தங்கியிருத்தல், அவசியம் இல்லாமல் வெளியே செல்லாமல் இருத்தல் நல்லது. நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடமனதாய் இருங்கள், பி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட். வீணாக ஐயப்பட வேண்டாம், வீணாக சந்தேகிக்க வேண்டாம், வீணாக கவலை கொண்டிருக்க வேண்டாம். எனவே திடமனதை ஆண்டவர் நமக்கு இன்று அன்போடு நமக்கு நினைவுபடுத்துகின்றார். மூன்றாவதாக இங்கு நாம் பார்க்கின்றோம், பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் திருப்திப்படுங்கள், திருப்தியாக இருங்கள். இந்த பயணத்திலே பவுலும் உடன்களும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் பட்டினியாக இருக்கிறார்கள், உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், உபவாசம் இருக்கின்றார்கள். ஒருபுறம் ஆன்மீக பயிற்சி, இன்னொருபுறம் பயம். இன்று கொரோனாவிலே நாம் எல்லோருமே ஒரு புறத்திலே பயத்திலே சாப்பிடாமல் இருக்கின்றோம், இன்னொரு புறத்திலே சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்திலே சாப்பிடாமல் இருக்கின்றோம். நான்வெஜ் கிடைக்கவில்லையே, மீன் கிடைக்கவில்லையே, இவை அவை கிடைக்கவில்லை என்றெல்லாம் கூட நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இன்று மருத்துவர்களும் மற்ற நல்ல உளவியல் அன்பர்களும் சொல்லுகிறார்கள், இருப்பதை சாப்பிடுங்கள், பெரிய ஆசை வேண்டாம். இங்கு நாம் வாசிக்கின்றோம், பவுல் நாம் அப்போஸ்தலர் 27:35 வசனத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி புசிக்க தொடங்குகின்றான். எல்லோரும் புசித்து
நீங்கள் திருப்தி அடைங்கள் என்று சொல்கின்றார். 38ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். அந்த 276 பேரும் திருப்தியாக புசிக்கின்றார்கள். திருப்தி அடைவதற்கு பவுல் காட்டுகிற நல்ல ஒரு வழி என்னென்றால் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். பிலிப்பியர் 4:6 வாசிக்கின்றோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கு ஸ்தோத்திரம் இருக்கிறதோ, எங்கு துதி இருக்கிறதோ, அங்கு நிச்சயமாக திருப்தி இருக்கும். பயப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள். இருக்கின்ற இந்த சூழலே திருப்தியோடு இருங்கள். அவருடைய இந்த பிலிப்பியர் நிறுவனத்திலே அழகாக சொல்வார், எல்லா சூழலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த முடக்க காலங்கள் புலம்பல் நேரம் அல்ல, சோர்வுகிற நேரங்கள் அல்ல, கவலை வருகிற நேரங்கள் அல்ல. ஆனால் கட்டுப்பாட்டோடு நாம் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும். ஆனால் இறைவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அநேக இழப்புகள், அநேகர் இழந்து விடுகின்றோம், அநேக தவிப்புகள், நிச்சயமாக கஷ்டங்கள். ஆனாலும் ஆண்டுடைய கிருபை பெரியது. ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே நாம் பயப்படாதிருப்போம், திடமனதாயிருப்போம். இருப்பதிலே கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு திருப்தி அடைவோம். கர்த்தர் நம்மையும் அனைத்து மக்களையும் அனைத்து படைப்புகளையும் ஆண்டுதானே ஆசீர்வதிக்க வேண்டுவராக. ஆமென். மனமே இயேசுவை துதி செய், கிறிஸ்தேசுவை துதி செய். நீ மனமே இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய். நீ மனமே இயேசுவை துதி செய், கிறிஸ்தேசுவை துதி செய். மனமே இயேசுவை துதி செய். ஆசனுகாத பராபரமஸ்து, ஆசனுகாத பராபரமஸ்து. நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவை துதி செய், மனமே இயேசுவை துதி செய், கிறிஸ்தேசுவை துதி செய். நீ மனமே இயேசுவை துதி செய். அந்தரவான் தரையும் தருதந்தன், அந்தரவான் தரையும் தருதந்தன். சுந்தரமிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தரமிகுந்த சவுந்தரநந்தன். இயேசுவை துதி செய், நீ மனமே இயேசுவை துதி செய், கிறிஸ்தேசுவை துதி செய். நீ மனமே இயேசுவை துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க. மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவை துதி செய், நீ மனமே இயேசுவை துதி செய், கிறிஸ்தேசுவை துதி செய். நீ மனமே இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய். நீ மனமே இயேசுவை துதி செய், கிறிஸ்தேசுவை துதி செய். நீ மனமே
கிருபையிலே சுமை நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். சமாதானத்தோடு போங்கள் என்று உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். பயப்படாதீர்கள், திடமடாதீர்கள், ஸ்தோத்திரத்தோடு நன்றி அறிதலோடு திருப்தி அடையுங்கள் என்ற செய்தி நாங்கள் கேட்டோம். நாங்கள் உலக மக்கள் அனைவரோடும், இந்திய நாட்டு மக்கள் அனைவரோடும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரோடும் உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களை தொட்டு குணப்படுத்தியருளும். இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லோருக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஆலய குடும்பத்தை சார்ந்த அன்பர்கள் ஒவ்வொருவரும் மீதான தொட்டு சுகப்படுத்தியருளும். பலவீனமாக, சுவீனமாக மருத்துவமனையிலும் வீடுகளும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் மிக விரைவிலே நற்சுகம் பெற்றுள்ளாக கடவுளுக்கு நன்றி படைக்க புது பலத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உலக திருச்சபைக்கு நன்றிகளை படைக்கின்றோம். எங்களுடைய சென்னை பேராயத்திற்காக, எல்லா பேராயங்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக நமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். குறிப்பாக என்னுடைய CSC பல்லாவரம் ஸ்டீஃபன் தமிழ் ஆலயத்தின் சார்பிலே நாங்கள் எல்லோருமாக உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள உமக்கு திருப்பணியாற்ற அருள் தாரும். ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பற்பல பாரங்களோடு இருப்பவர்கள் எல்லோரும் ஆறுதல் படுத்திடும். அரசு மூலமாக, அநேக அன்பர்கள் மூலமாக, அருகாமையில் எதிர்ப்பவர்கள் மூலமாக, திருச்செவல் மூலமாக ஏற்ற உதவிகள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். அனைத்து படைப்புகளையும் ஆஸ்வதியும் ஏற்கோ நாங்கள் இணைந்து வாழ அருள் தாரும், கற்றுத்தாரும். இந்த நாளிலும் இந்த மாதம் முழுதும் நீரை எங்களை கரம்பிடித்து நடத்திவிடும். உமக்கே நன்றிகளை படைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியினுடைய அனைத்து உறவும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும், அனைத்து மக்களோடும், அனைத்து உயிர்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய சமாதானம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.